வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னோட திங்கிங் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ டைட்டில் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இஸ் இட் குட் ஃபார் ஐசிஐ டு கீப் தேர் பாஸ் பர்சன்டேஜ் வெரி லோ? இஸ் இட் குட் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். சி, இட் இஸ் நாட் குட் அப்படின்றது ஆன்சர். ஏன் இட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்கிறேன்? இப்போது அதர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அதாவது ஐசிஐக்கு, அதாவது சிஏ படிக்கிறவங்களுக்கு வெரி க்ளோஸ் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிஎம்ஏ. முன்னாடி சிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, இப்போ சிஎம்ஏன்னு சொல்கிறாங்க. இந்தியன் சிஎம்ஏ. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சம் அதர் சிஎம்ஏ, யூஎஸ்ஓ யூகே அது மாதிரிலாம் இல்லை. இந்தியன் சிஎம்ஏ இது வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக போட்டி போட்டுன்னு இந்த சிஏவோட ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலண்டாக போட்டி போட்டுன்னு வர ப்ரொஃபஷன். என்னதான் எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸு ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாம் காமர்ஸ் ப்ரொஃபஷனல் சொல்லிக்கிட்டாலும் இப்போ எப்படி ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சிஏக்கு ஈக்குவலண்டா சிஎம்ஏ ட்ரீட் பண்ணது கிடையாது. நான் படிச்ச காலத்துலலாம் சொல்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, வேற வழி இல்லாம இப்போ சிஏ ஆர்டிகல்ஸ் இப்ப சிஏ ஃபார்ம்ஸ்ல நான் படிக்கும்போதும் சரி, எனக்கு தெரிஞ்சு நான் 15 வருஷமா சிஏ ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியும் நான் கேட்பேன்ல, அப்பயும் சரி, லாஸ்ட் 15 வருஷமாவும் சரி, ஒரு சிஏ ஃபார்ம்ல சிஎம்ஏ ஆர்டிகல்ஸ் எடுத்ததே கிடையாது. ஒரு சிஏ ஃபார்ம்ல ஒரு சிஎம்ஏ படிச்ச பையனை ஆர்டிகலா எடுத்ததே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். எனக்கு எக்கச்சக்க ஃபார்முக்கு நாலேஜ் இருக்குது. நிறைய ஃபார்ம் பத்தி எனக்கு தெரியும். யாரும் சிஎம்ஏ பசங்களாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. தேவையே படாது. சிஏ பசங்களாம் இனஃபா இருப்பாங்க. நோ வேகன்சின்னு சொல்ற காலமாக தான் இருந்தது. நான்லாம் போகும்போது 21 ஃபார்முக்கு நான் வந்து என்னோட ரெஸ்யூமை கொடுத்து நோ வேகன்சி நோ வேகன்சி நோ வேகன்சின்னு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்த ரெஸ்யூம்ஸ் தான் அதிகம். ஸோ அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து ஆள் இல்லாமல் ஆர்டிகல்ஸுக்கு, ஏன்னா இப்போ போத் குரூப்ஸ் இன்டர் முடிச்சா தான் ஆர்டிகல்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆள் இல்லாமல் சிஎம்ஏ பசங்களை ஆர்டிகல்ஸாக எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஸோ இப்படியே இவங்க ரிசல்ட்டை கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் இது ஒரு கேடாக அமையுமோ தவிர, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிஎம்ஏ பசங்கள்லாம் வந்து அவங்க சிஎம்ஏ முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்னா சிஎம்ஏ வந்து சிஎம்ஏ கிட்ட போய் ஆர்டிகல்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிஎம்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சிங்கிள் டிஜிட். ஓகே, இப்போ ஒரு சென்னையில் 1000 சிஎஃப்எம் ப்ராக்டிஷனர்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சிஎம்ஏ ப்ராக்டிஷனர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த ரேஷியோவில் தான் சிஏசிஎம்ஏ ப்ராக்டிஸ் ஓடின்னு இருக்கு. அவங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சிஎம்ஏ வேலை கற்றுக்கிறதே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் தான் போய் வேலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே அவங்க பெருசாக வேலை கற்றுக்காம சும்மா நாம்கே அவசுக்கு சர்டிஃபிகேட் வச்சு பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலேயே அவங்களுக்கு வந்து சிஏ அளவுக்கான நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து என்னோட கண்ணோட்டம். என்னதான் போர்ஷன்ஸ்லாம் சேமாக இருந்தாலும் நாலேஜ் லெவலில் 2 பேருக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அண்ட் பாஸ் பர்சன்டேஜ்லேயும் வித்தியாசம் இருந்துச்சு. அங்கே இங்கே சிஏல ஃபெயில் ஆனவன் சிஎம்ஏல ஆல் இண்டியா ரேங்க் கூட வாங்கி நான் பார்த்துருக்கேன். அப்போது எக்ஸ்போஷரில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பாஸ் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஷருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தே ஆர் ஓகே, நீ சிஎஃப்எம்ல கூட போய் ஆர்டிகல்ஸ் பண்ணுட்டாங்க. என்ன ஆர்டிகல்ஷிப் பீரியடை கம்மி பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து ஆர்டிகல்ஷிப் பீரியட் முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. 3 இயர்ஸ் இருந்துச்சு. நான் படிக்கும்போது 3.5 இயர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அதுவும் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் அடி வாங்கிடும். ஸோ நிறையா டைம் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸில் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நாலேஜ் ஆக்சுவலி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கேயும் எக்ஸ்போஷர் கம்மி ஆயிடுச்சு, அங்கேயும் அதே எக்ஸ்போஷர் தான். என்ன இங்கேயும் அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு 4 மாதம் வித்தியாசம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அப்போது ஒய் நாட் டு ட்ரீட் போத் ஈக்குவலின்ற மாதிரி மைண்ட் செட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகவே வச்சுக்கிட்டு இருந்தா ஆஃபீஸுக்கு வேறு வழி கிடையாது. ஆஃபீஸ் ஓடி ஆகணும், ஆர்டிகல்ஸ் தேவை. ஸோ சிஎம்ஏல என்ட்ரு அதிகமான ஆர்டிகல்ஸ் வந்திருந்தாங்கன்னா எடுத்துப்பாங்க எல்லா ஆஃபீஸும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து சிஏ ப்ரொஃபஷனுக்கு ஃபியூச்சரில், இன்னைக்கு இல்லை, அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட ஃபீலிங்ஸ். இது நான் ஆல்ரெடி வந்து இலைமறைவு காய்மறைவாக வந்து சிஏ இந்த மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் காதில் போட்டு வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியல, பட் தெரியணும். இதே விஷயம் சிஏ ஃபைனலுக்குமே பொருந்தும். சிஏ ஃபைனலுக்குமே இதே விஷயம் பொருந்தும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, சிஏ ஃபைனலில் இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஆனால் குவாலிட்டி ஆஃப் த ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியை கம்மியாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியாது, குவாலிட்டி ஆஃப் தி சிலபஸ்னே சொல்லலாம். பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்குது.
அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணவனுக்கான அந்த அளவுக்கான நாலேஜ் இப்போ பாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை, கம்மியாக இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இது ஓகே, இது குட் பாஸ் பர்சன்டேஜ். அதாவது 16 to 20% பாஸ் ரிசல்ட் கொடுக்கறது குட் ஃபார் சிஏ ஃபைனல். 25 to 30% பாஸ் ரிசல்ட் கொடுக்கணும் ஃபார் இன்டர். 40% பாஸ் ரிசல்ட் கொடுக்கணும் ஃபார் ஃபவுண்டேஷன். இந்த ரேஷியோவில் இவங்க அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனை காப்பாற்ற முடியுன்றது என்னோட ஃபீலிங். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது நிறையா தடவை சீக்ரெட்டாக மீட்டிங்கில் சீக்ரெட்டாக நான் பர்சனலாக 1-to-1 சொல்லியிருக்கேன். பட் இது கொஞ்சம் மாசாக ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது. நன்றி, வணக்கம்.